ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் கீரை அடை செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்காத குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக கீரை எடுத்துக்கோங்க. அதோட அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு பிடி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பிடிக்காத குழந்தைகள் கூட இதோட சேர்த்து சாப்பிடுவாங்க. மல்லித்தழை ஒரு பிடி சேர்த்துருக்கேன். மல்லித்தழையோடு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தண்ணி சேர்த்து நல்லா அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சு லேசாக எண்ணெய் தெளிச்சிட்டு அதில் இந்த மாவை எடுத்து அடை தட்டி அதை நல்லா வேக விட எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். அப்போ தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு இது எடுத்துக்கணும். இது மாதிரி அடை ரெடி ஆயிரும். குழந்தைகள் கீரை பிடிக்கலன்னாலும் இந்த அடையை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.